நீ வெறும் மண் அல்ல, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன். அப்ப நம்முடைய குயவன், நம்முடைய தகப்பன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி, நம்மளை கட்டாயப்படுத்தி நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணுங்கிற ஒரு தகப்பன் அல்ல. நம்முடைய இஷ்டம் போல் நம்மை விட்டு நம்மளே விருப்பப்பட்டு, நம்மளே விரும்பி அவருடைய கரத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கட்டாயப்படுத்தாத குயவன், கட்டாயப்படுத்தாத தகப்பன். நீ என் கையில தான் இருக்கணும், என் கஸ்டடியில தான் இருக்கணும், நான் சொல்றத நீ செய்யணும். அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனா அவர் கைக்குள்ள இருந்தா நமக்கு நல்லது. நான் அவரால் உருவாக்கப்படணும். அப்படி நீங்க விரும்பினீங்கன்னா, அந்த மூத்த குமாரனிடத்துல தகப்பன் சொன்னது போல, நானும் எனக்குள்ளதெல்லாம் உனக்கு தாண்டான்னு சொல்லுகிறது போல, நீங்களும் பல கஷ்டங்கள் மத்தியில, பல அவமானங்கள் மத்தியில இந்த உலகத்தை கர்த்தருக்காய் வெறுத்து, இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை கர்த்தருக்காய் வெறுத்து, உலகம் எனக்கு பெருசல்ல, உலகத்தின் காரியங்கள் எனக்கு பெருசல்ல, தகப்பனுடைய சமூகம் தான் எனக்கு பெருசுன்னு அவருடைய பாதப்படியில் இருப்பீங்கன்னா, இந்த பரம தகப்பனும் இந்த பரம குயவனும் உங்களை பார்த்து சொல்லுவார், நானும் என்னுடைய இதெல்லாம் உனக்கு தான், நீ சுதந்திரவாளி. நீ வெறும் மண் அல்ல, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன்.